கீதை என்னும் அமுதத்தை பருகிக் கொண்டு வருகிறோம். கீதையே அமுதம். கீதை கொடுத்த கண்ணனும் அமுதிலும் அமுதன். அவ்வமுதன் அழகன். அழகை அனுபவிக்க ஆருக்குத்தான் ஆசை இராது? நம் அனைவரையும் தன்பால் ஈர்ப்பதற்காக பகவான் அழகனாகவே சேவை சாதிக்கிறார். திருமாலிருஞ்சோலமலையில் கள்ளழகராக சுந்தரத்தோளுடையான் பரமசுவாமி என்று பெருமானுக்கு திருநாமங்கள். தற்போது நாம் பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் திருமாலிருஞ்சோலமலையை சேவிக்கப் போகிறோம். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே என்பது நம்மாழ்வாருடைய பாசுரம். வயசாவதற்கு முன்னாக கள்ளழகரை அனுபவிக்க வாருங்கோள் என்ன ஆழ்வார் கூப்பிடுகிறார். இந்த திவ்யதேசத்தில் நூபுர கங்கை சிலம்பாறு என்று பெயர். அது ரொம்ப முக்கியமான ஆறு. சுந்தராயத புஜம் பஜாமஹே விருக்ஷண்டமயம் அத்ரிமாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமர்த்தித பலப்பிரதம் விதுஹு என்று கூறத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் சாதிக்கிறார். பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணின போது பிரம்மா தன் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தாலே திருவிக்கிரமனுடைய திருவடி கட்டை விரலை கழுவினார். அந்த தீர்த்தம் திருவிக்கிரமனுடைய கணுக்காலில் சாத்தப்பட்டிருந்த நூபுரம் சிலம்பில் பட்டது. அது பட்டு கீழே தெரித்து ஓடி வருவதுதான் சிலம்பாறு திருமாலிருஞ்சோலமலையில் ஓடி வருகிறது. பெருமானுக்கு பரமசுவாமி என்னும் மூலமூர்த்திக்கு திருநாமம். 5 ஆயுதங்களோடே சேவை சாதிக்கிறார். சுந்தரத்தோளுடையான் என்னும் கள்ளழகர் என்னும் அழகர் என்னும் உற்சவமூர்த்திக்கு திருநாமம். சுந்தரவல்லி தாயார் இத்திவ்யதேசத்தில் அனைவருக்கும் அனுகிரகிக்கிறாள். யமதர்மராஜனே தவம் புரிந்து இவ்விடத்தில் பெருமான் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கிணங்க இங்கு கோயில் கொண்டார். அதே எம்பெருமான் இங்கே விஸ்வகர்மாவாலே பெரிய திருக்கோயிலையும் தனக்காக ஏற்படுத்தி கொண்டார். ஸ்ரீவைஷ்ணவ மரபிலே இதை தெற்கு திருமலைன்னு கொண்டாடுகிறார்கள். வடக்கு திருமலை திருவேங்கடம், அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தெற்கு திருமலை திருமாலிருஞ்சோலை கள்ளழகர். சித்ரா பௌர்ணமி அன்று கள்ளழகர் மதுரையில் வைகை ஆற்றில் இறங்குவது ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அழகரை தங்கள் கண்களார பருகி அன்று சேவித்துக் கொள்ளுகிறார்கள். நாமும் சேவித்துக் கொள்ளுகிறோம். வாயிலில் 18ஆம் படி கருப்பண்ண சாமி முக்கியமாக எழுந்தருளி இருக்கிறார். இங்கே காவல் தெய்வமாய் பெருமானுடைய வடிவழகில் மயங்கி அவர் இங்கு இருக்கிறார். நாமும் அழகரிடத்திலே மயங்கி பிரியாவிடை பெற்று கொண்டு அங்கிருந்து மோட்சத்துக்கு வழித்துணையாக வரக்கூடிய திருமோகூர் காளமேக பெருமானை சேவிக்க புகுகிறோம். தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மற்றொன்னிலம் கதியே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். காளமேக பெருமான் மோகன கஷேத்திரம். மோகன கஷேத்திரம் தான் மருவி மருவி திருமோகூர் என்று இன்று ஆகியுள்ளது. பார்க்கடலை பகவான் கடைந்தார், அமுதத்தை எடுத்தார், மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு மாத்திரம் பிரித்து கொடுத்தார்னு கேள்விப்படுகிறோம். அந்த மோகினியே தான் இந்த திவ்யதேசத்தில் காளமேக பெருமாளாக எழுந்தருளி இருக்கார். காளமேகம்னா கருப்பு மேகம். மேகம் எப்படி கொட்டுமோ, நம்ம எல்லாருக்கும் குளிர்ச்சி ஏற்படுத்துமோ, அதை போலத்தான் பெருமாளும் இங்கு குளிர்விக்கிறார். எந்த ஒரு ஜீவாத்மாவும் பாப புண்ணியங்களை தொலைத்து வைகுண்டத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகும்போது அதற்கு வழியில துணைக்கு வர்ற பெருமாள் இந்த காளமேக பெருமாள் தானா. அதனாலதான் அவருக்கு வழித்துணை பெருமாள் ஆப்தன் ஆத்தன் என்று திருநாமம். தாமரை அடியன்னி மத்தொன்னிலம் சரண் மத்தொன்னிலம் கதி என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். திருமோகூரில் பெருமானே ஆச்சரியந்தான். அதே போல தாயார் திருமோகூர் வள்ளி தாயார் எழுந்தருளி இருக்கிறார். தனி சன்னதியில் பார்க்கடல் நாதன் சேவை சாதிக்கிறார். புலஸ்திய மகரிஷியினுடைய பிரார்த்தனை கிணங்க இங்கு பெருமான் சேவை சாதிக்கிறார். திருமோகூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருவது சக்கரத்தாழ்வார். நம் அனைவருக்கும் ஆயுஷா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், செல்வமாகட்டும், இவற்றையெல்லாம் நல்புகவர் சக்கரத்தாழ்வார் சுதர்சனார சக்கரம். அவரையும் இங்கு சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து புறப்பட்டு தேவர்கள் கோஷ்டியாக கூடின திருக்கோட்டியூருக்கு வந்து சேர்க்கிறோம். அஷ்டாங்க விமானம், இது ரொம்ப முக்கியமான விமானம். இந்த விமானத்தின் பேரிலே ஏறிதான்
ராமானுஜர் ஆசையுடையவர்களுக்கெல்லாம் சரமஸ்லோகத்தின் பொருள், நாம பார்க்க போற கீதை சரமஸ்லோகத்தினுடைய பொருளை ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பெண் என்ன ராமானுஜர் அனைவருக்கும் இங்கிருந்துதான் உபதேசித்தார். பெருமானுக்கு உரகமெல்லணையான் சயன திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். மாதவ பெருமாள் என்னும் திருநாமம், சௌமிய நாராயண பெருமாள் என்னும் திருநாமம், திருமாமகள் நாச்சியார் எழுந்துள்ளிருக்கிறார். நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம், 3 தடங்களில் 3 படிகள்ல 3 நாம சேவிச்சுக்கலாம். ஒரு இடத்திலே உரகமல்லணையான் சயன திருக்கோலத்தில் இருக்கார், அடுத்த தளத்தில் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார், 3வது தளத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறார், திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டு அடையாத மானிட சாதியர். மனுஷனா பிறந்துட்டோம், திருக்கோட்டியூர் பெருமாளுடைய பேரையே நம்ம சொல்லலேன்னு வச்சுங்கோ, நாம உடுத்திக்கிற வேட்டி, நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம குடிக்கிற நீர், இவை பாவம் செய்தனங்கிறார். இங்க வேட்டியும் சோறும் பாவம் செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா நாம திருக்கோட்டியூர் பெருமாள் ஆறான்னு சேவிக்கலே, பேரை சொல்லலே, அவன் சாப்பிடுறதே பாவம், அவனுடைய சோகரே பாவம்னு ஆழ்வார் சொல்லணும்னா மாட்டோம். நம்ம அந்த மாதிரி இடம் கொடுத்துருவோமா? அதனால அவசியம் திருக்கோட்டியூர் பெருமாளை சேவித்து கொண்டு அங்கிருந்து திருப்புல்லாணி தர்பசயன பெருமாளை சேவிப்பதற்காக வருகிறோம். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் அருகிலே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் திருப்புல்லாணி எம்பெருமான் புல்லணை அப்படிங்கிறதா மருவி புல்லாணி என்றாகி திருப்புல்லாணின்னு உள்ளது. இங்கிருந்ததான் புல்லை பரப்பி ராமச்சந்திரன் கடல் அரசனிடத்திலே 3 நாட்கள் சரணாகதி அனுஷ்டித்து எனக்கு வழிவிடு, நான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் சீதையை ரட்சிக்கணும்னு கேட்டார். ஆனா சமுத்திரராஜன் வழி விடலே. அப்பதான் இந்த சேத்து கட்டப்பட்டது. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சேதுபந்தன் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று பிரார்த்திக்கிறாள். ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் என்று தொண்டரடிப்பொடிகள் பாசுரம். குடித்து 3 அனலையோம்பும் குறிகள் அந்தனபதன்ன ஒளித்திட்டேன் என்று சொன்ன ஆழ்வார், குரங்குகள் மலையனூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலியில் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். குரங்குகளையும் அணில்களையும் வைத்து ராமச்சந்திரன் 5-6 நாட்களுக்குள்ள சேத்து கட்டி முடித்தார் அல்லவா? சேத்துவினாலேயே பெருமை பெற்ற திருப்புல்லாணிக்கு வந்துள்ளோம். வில்லால் இலங்க மலங்க சரந்துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிடும் பேசினிடும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே. இந்த பெருமாள் பொய் சொன்னா கூட நான் கேட்டுக்கிறேங்கிறார் திருவங்கியாழ்வார். ஆனா அது அவன் சொன்னதா இருக்கணுமா? அவ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஆனா புல்லாணி எம்பெருமான் சொன்னதா இருந்தா கேட்டுக்கிறேன். ஆதி ஜெகநாத பெருமாள் தசரதனாலேயே பூஜிக்கப்பட்ட பெருமாள், ராமனுக்கு முற்பட்டவர். அவர் தான் முதல்ல அந்த திவிதேசத்தில் இருந்தார். அப்புறம் தர்பசேன பெருமாள் வந்து சேர்ந்தவர் தான். ஏன்னா தசரதனே ஆராதித்த பெருமாள். பிற்பாடு ராமனே தர்பசேனத்திலே இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார். அஸ்வத்த மரம் இருக்கிறது, புல்லவர், கண்ணுவர், காலவர் அப்படின்னு 3 ரிஷிகள் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க அஸ்வத்த நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தோட இங்க பெருமாள் இருக்கார். பத்மாசனி தாயார், உற்சவர், கல்யாண ஜெகநாத பெருமான் இவர்களை எல்லாம் சேவிச்சுட்டோம். சேத்துவில் தீர்த்தமாடி நீராடி தலையிலே புரோக்ஷித்து கொண்டோம். சேத்துவை யார் தரிசித்தாலும் அவன் பாபங்களே விலகுகிறதுன்னு ராமாயணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அங்கிருந்து புறப்பட்டு திருமெய்யம் சத்தியமூர்த்தி பெருமாளாக, சத்தியநாதனாக, சத்தியகிரியிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் உண்மை வரணுமே, கீதையை கேட்டோம்னா உண்மை பேசணும். உண்மைக்குன்னே ஒரு பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்றிருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதழா கையல்ல கண்டாமே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். ஆதிசேஷன் தனக்கு சத்துவகுணம் வளரணுங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து அவனுக்காக சேவை சாதிக்கிறார். அதே போல மற்றொரு மகரிஷி சத்திய ரிஷியின் ஹிமாச்சலத்துல தபஸ் புரிந்தார். அவருக்கு பெருமாள் அனுகிரகிச்சுட்டு, நான் இங்க வேற விளையாட்டுகளை நடத்துறதா இருக்கேன், நீர் போட்டு வாரும், நான் சொல்ற இடத்துல போய் தபஸ் பண்ணும்னு சத்தியகிரிக்கு அனுப்பிச்சு வச்சார். இங்க வந்து மெய்யமலையில இருந்து தபஸ் புரிந்து பெருமாளை சேவித்து கொண்டார். திருமையத்திலே பெருமானை சேவித்து அடுத்து இனி வடதேசத்தை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். இத்தோட பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 12 முற்றுப்பெறுகின்றன. அடுத்து திருவேங்கடம். திருவேங்கடம்னா இப்ப இருக்கிற 1/2 நிமிஷத்துக்குள்ள அதை சொல்லிட முடியுமா? அதனால திருவேங்கடத்தை நாளை சந்திக்கும் போது சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். தற்போது நாம் கீதை 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு பார்ப்போம். ஒரு அத்தியாயத்தினுடைய சங்கிரகம் பார்த்துன்னு வரும். ஆள வந்தார் 3வது அத்தியாயத்துக்குன்னு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அசக்தியா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரே